ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் செல்வகுமாரி. வாங்க சத்து மாவு அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்லி, இது ரெட்டாக இருக்கிறது சாரப்பருப்பு, இது கொஞ்சம் வேர்க்கடலை இருந்துச்சு, அதை காய போட்டிருக்கேன் பச்சையாக இருக்குதுன்னு. இது வந்துட்டு சத்து மாவு அரைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வறுத்து காய வச்சு ஆல்ரெடி அரைச்சது பேலன்ஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்துகிட்டு வந்து காய வச்சுருக்கேன். இந்த பார்லி அந்த சாரப்பருப்பு மேலே காய வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்ரெடி வறுத்து அரைச்சிட்டு பேலன்ஸு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். நான் எப்போதுமே பூச்சி பிடிச்சிடும்னு கவரில் போட்டு அதை தான் காய வச்சுருந்தேன். ஒரு 2 டேஸாக காய வச்சுருக்கேன். 2 பேட்ச் காய வச்சுருக்கேன். ஒரு கிலோ இருக்கும். 2 தட்டில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி புடச்சிட்டு. ஸோ அதை இப்போ இன்னொரு வாட்டி வறுத்துடலாம். இந்த பார்லி ஏலக்காய் இன்னொரு வாட்டி வறுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் இருந்தது இல்லையா, 2 நாள் காய வச்சுருக்கேன். காய வச்சு ஒரு பேட்ச் அந்த தட்டில் எடுத்து வச்சுட்டேன். இந்த ஒரு தட்டை மட்டும் இன்றைக்கி வறுத்து அரைக்க போகிறோம். இது காலியானதுக்கப்புறம் தான் இன்னொரு தட்டில் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் கொட்டி வச்சுருவேன். அதை வந்துட்டு அப்புறமா இது காலியானதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இப்போது இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா, முந்திரி, திராட்சை, பாதாம் திராட்சை இல்லை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, ரெட் அவுள், வெள்ளை அவுள், ஓட்ஸு கொஞ்சம், அந்த கிட்னி பீன்ஸு மெரூன் கலரு, ரெட் கலரு, வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் எடுத்தது, கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி கூட அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பச்சை பயிறு, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, அரிசி கொஞ்சம், பாஸ்மதி ரைஸு வறுத்தது, என்ன சொல்கிறது, இதில் சாரப்பருப்பு, இது ஜவ்வரிசி, சாரப்பருப்பு, பார்லி, இது எல்லாமே வந்துட்டு வறுத்து அரைச்சது. ஓகே, வறுத்தது. அது ஆல்ரெடி ஒரு 4 கிலோ அரைச்சி சத்து மாவு கஞ்சி வச்சே குடிச்சிட்டோம் நாங்கள். பேலன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் கட்டி போட்டு வச்சுருந்தேன். அதை எடுத்து இப்போ ஒரு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பேட்சாக பிரித்து ஒன்று எடுத்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு மறுபடியும் இன்னொன்று வறுக்கிறேன். இந்த சாரப்பருப்பு வந்து 140 ரூபா. நான் சரி இப்போ ஒரு பேட்ச் அரைக்க போகிறேன் இல்லையா, அப்போது ஆல்ரெடி வாங்கிட்டு வந்ததில் பேலன்ஸை பச்சையாகவே இருந்தது. அதில் ஒரு 4 ஏலக்காய் போட்டு பார்லியையும் சாரப்பருப்பையும் வறுத்துக்கலாம். இது மட்டும் பச்சை வறுக்காதது. இன்னும் கொஞ்சம் சேர்த்தோம்னா இன்னும் நல்லா ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். பாலில் அந்த சாரப்பருப்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் இந்த பார்லி, ஏலக்காய்லாம் ஆல்ரெடி அதில் போட்டிருக்கேன் நான் வறுத்ததில். ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைக்க போகிறோம் இல்லையா, அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்தா அது எப்படின்னா பாயாசம் குடிக்கிற மாதிரி இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஏலக்காய் இன்னும் ஒரு 2 போட்டிருக்கேன் அதிகமாக. ஆல்ரெடி வறுத்ததுலேயும் ஏலக்காய் இருக்குது. கேவரு, கம்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் அதில். என்னால் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் மைண்டில் வச்சு சேர்த்து அரைச்சிருக்கேன். இந்த பார்லியோட இது என்னென்னா, ஸ்கின்னை வந்து டைட்டன் பண்ணும், லூஸ் கொடுக்காது. ஸோ இப்போல்லாம் தம்பி வந்து சின்ன குழந்தையிலேருந்தே நிறைய தம்பிக்கு பார்லி சேர்த்துருக்கேன். அவன் சின்ன குழந்தையாக இருந்தப்போ செர்லாக் கொடுத்ததே இல்லை. அவனுக்கு என்ன செய்வேன்னா, ராகி, அந்த சாரப்பருப்பு, பார்லி, பாதாம் 4, முந்திரி 2, திராட்சை, சிகப்பு திராட்சை, இது எல்லாத்தையும் நைட்டு ஊற வச்சுருவேன். ஊற வச்சு காலையில் அரைச்சிட்டு பால் காய்ச்சி அதில் இதை தண்ணியாக கரைச்சி அதை காய்ச்சிட்டு பாலோட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெல்லம் சேர்த்து கொடுக்கும்போது அப்படியே செர்லாக் மாதிரியே வரும். இப்படி எடுத்து உங்கள் குழந்தைங்கள்லாம் புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா கொடுங்க. ரொம்ப ஹெல்தி. செர்லாக்கு கொடுக்காதீங்க. அதை கொடுக்கும்போது அப்படியே மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவான். சின்ன குழந்தையிலேருந்தே அவன் பால் குடித்து 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம இது 2 மாதம் அதுக்கப்புறம் கொடுக்க ஆரம்பிப்போம் இல்லையா செர்லாக் மாதிரி, அப்போ கொடுக்க ஆரம்பித்ததே நான் வந்துட்டு இந்த மாதிரி பார்லி, கேவரு, பாதாம், பிஸ்தா, முந்திரி, அதோட கொஞ்சமாக திராட்சை சேர்த்து ஊற வச்சு அரைச்சி தான் கொடுத்தேன். அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சத்து மாவு கொஞ்சம் ஒரு 1 இயருக்கு அப்புறம் இந்த மாதிரி சத்து மாவு அரைச்சி கொடுக்க ஆரம்பித்தேன். கஞ்சி வச்சு கொடுப்பேன், தேங்காய் துருவி போட்டு கஞ்சி வச்சு கொடுப்பேன். அவன் குடிப்பான். ஆனால் இப்போ வந்து பாப்பா குடிக்கவே மாட்டுது. ஸோ நைட்டில் பூஸ்ட் மாதிரி போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இதை வறுத்துட்ருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டேன் இப்போது. ஸோ அரைச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா வறுபட்டுடுச்சு. ஆல்ரெடி வறுத்தது தான். பார்லியும் சாரப்பருப்பும் புதுசாக கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சாரப்பருப்பு ரொம்ப காஸ்ட்லி. 100 சாரப்பருப்பு 140 ரூபாய் என்னமோ தெரியல. பார்லி வந்துட்டு 40 ரூபாயா 60 ரூபாயா தெரில, 100. ஸோ ஆல்ரெடி பார்லியை சாரப்பருப்புலாம் அதில் போட்டு தான் இருந்தேன். சரி இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு புதுசு. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டேன் நான் அதை. தம்பியெல்லாம் ஓங்கி குத்தணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் எல்லாம் டைட்டாக இருக்கும், நம்ம கை வலிக்கும், அதனால் அடிக்க முடியாது, கடுக்கும். அப்படியே இப்படிக்கிட்டு கையை உதறிட்டு இன்னும் கோபம் ஜாஸ்தியாகும் அடிக்கிறதுக்கு.
அந்த மாதிரி ஸ்கின்னு டைட் அவனுக்கு. இதெல்லாம் காய வச்சுருந்தோம் இல்லையா, வேர்க்கடலை இதெல்லாம் கொட்டி வச்சிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்கிற அந்த சத்து மாவு பொடி அரைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜில் கொட்டிடலாம். இது வந்து பம்கின் சீட்ஸு, இதுவும் நான் போட்டிருக்கேன். அதாவது மஞ்சள் பூசணிக்காய் விதை. இது வந்துட்டு இந்த பாட்டிலில் இருக்கிறதெல்லாம் வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குறோம் இல்லையா ஸ்கூலுக்கு, அப்போ டெய்லி 4 நாள் போட்டு கொடுத்துருவேன் எல்லாத்துலேயும். ஃப்ரூட்ஸு, இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் டெய்லி பசங்களுக்கு இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு. ஸோ அந்த பம்கிங்கும் அதில் போட்டிருக்கேன். அது வந்து தெரியல, பம்கிங் சீட்ஸும் போட்டிருக்கேன், அது வந்து தெரியல அது என்னன்னு தெரில. சரி ஓகே, ஒரு பேட்ச் ஆல்ரெடி அரைச்சிட்டேன், இப்போ செகண்ட் பேட்ச் அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அதோட இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னா, வெறும் சத்து மாவாக இருந்தால் ஒரு ஃப்ளேவர் இருக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கூலானதுக்கப்புறம் அரைக்கலாம். ஏன்னா அதில் முந்திரியும் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து தண்ணி எண்ணெய் விடும். அதனால் கொஞ்சம் ஆற வச்சு அரைக்கலாம். அப்போ தான் வந்துட்டு மாவு நல்லா வரும். அதில் வந்துட்டு ஒரு 5-6 பூஸ்ட் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இதை அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோன்னா பாலில் கலந்து குடிக்கும்போது அப்படியே பூஸ்ட் குடிக்கிற மாதிரியே இருக்கும். ஃப்ளேவர் சொல்ல வரேன், பட் பூஸ்ட் குடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் பசங்களுக்கு வந்துடும். அது இல்லாமல் சத்து மாவு கொடுத்த அந்த திருப்தியும் வந்துடும். ஸோ இந்த பசங்களை ஏமாத்துறதுக்கு இந்த பூஸ்ட் பாக்கெட்லேயும் ஒரு 4 பாக்கெட்டு பிரித்து போட்டு மிக்ஸ் பண்ணி கொட்டி வச்சுட்டேன். ஒரு கவரில் கொட்டுறேன், நான் அப்படியே இதில் கொட்ட மாட்டேன். அப்படியே கவரோடு வைக்கும்போது நல்லாயிருக்கும், அந்த ஃப்ளேவர் அந்த 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 வாசனை வெளில போகாமல் இருக்கும். ஸோ பூஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சி ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்தேன். அமேசிங்காக இருந்துச்சு. அப்படியே பூஸ்ட் குடிக்கிற மாதிரியே இருந்தது. ஒரு ஸ்பூன் பாப்பாவுக்கு, ஒரு ஸ்பூன் தம்பிக்கு போட்டு நைட்டில் பாலோடு மிக்ஸ் பண்ணி இப்போலாம் நான் கொடுக்குறதுக்கு இதை புதுசாக பூஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறது இதான் ஃபஸ்ட் டைமு. அப்படியே எக்ஸாக்டாக பூஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. இன்னொன்று ஒரு பக்கம் ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அப்படியே அந்த பாயாசம் பருப்பு பாயாசம் வச்சு குடிக்கிற மாதிரியும் இருந்தது ஒரு பக்கம். அதோட பூஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க, சத்தாகவும் இருக்கும், பசங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.